ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவுக்கு பெருமையை தேடித்தர வேண்டுமா, சிறுமையை தேடித்தர வேண்டுமா? அதே சமயம் நீங்க என்கிட்ட என் காலடியில் சமர்ப்பிக்கின்ற உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரார்த்தனைகள், இவைகளெல்லாம் ஏத்துட்டு நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு நான் நாராயணார்ப்பணமாக திருப்பி விடுறேன். நான் நாராயணனுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற பாலம். நான் என்ன பண்றேன் தெரியுமா? பெருமாளே பார், லோகபாரம் தாங்காமல் அத்தனை பேரும் என்கிட்ட கொண்டு வந்து, உன்னை நம்பி என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கா. தயவு செய்து இதையெல்லாம் ஏத்துண்டு அவளுக்கு உரிய அனுகிரகத்தை பண்ணி அவளுக்கு எல்லா சுகத்தையும் கொடுன்னு நான் அவனை தான் சொல்றேன். நான் உங்களுக்காக என்ன பண்றேன், உங்களுக்காக நான் அவகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எந்த ஒரு சன்னியாசியும் இப்படி தன்னை பின்னிறுத்தி கொண்டு, எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணதில்லை. நன்னா இருங்கோ, தன்னை கடவுளா பாவிக்கிறவாளுக்கு கடவுளாக காட்சி தந்து நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு அது ஒன்றும் நான் தப்பு சொல்லலை. அப்படியே 4 பேர் வேணும். ஆனால் அதுலேயும் ஒரு டிகிரி கூட போகிறதுங்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அசாத்தியம். அது நம்ம பெரியவாளுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்பட்டது அப்படின்னும் பொழுது எனக்கு அவருடைய வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனை சம்பவங்கள், எத்தனை